வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் கேட்க ஆரம்பித்திருந்தால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். உங்களை யாரோ அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். யாரோ உங்கள் அமைதியை குலைத்திருக்கிறார்கள். யாரோ உங்களை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ அவர்களுக்கு பதில் சொல்வதற்கானது இல்லை. இது உங்களை மீண்டும் உங்களுடைய சக்திக்குள் திரும்ப கொண்டு வருவதற்கான பயணம். சித்தர்கள் ஒருபோதும் சண்டையை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு விஷயம், மனதை ஆளும் கலை. எதிரிகள் எங்கே உருவாகிறார்கள்? நாம் நினைப்பது போல எதிரிகள் வெளியிலிருந்து வருவதில்லை. அவர்கள் முதலில் நம்ம மனசுக்குள்ளதான் உருவாகிறார்கள். அவன் என்ன நினைப்பான்? அவள் என்ன பேசுவாள்? நான் அமைதியாக இருந்தால் பலவீனமாக தெரியுமா? இந்த கேள்விகள்தான் எதிரிகளுக்கான நுழைவாயில். இந்த வாசல் திறந்திருந்தால் மனம் கலங்கும். இந்த வாசலை மூடினால் போரே இருக்காது. மௌனம் ஒரு வலிமை. இந்த உலகத்தில் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய வலிமை. அமைதியாக இருக்க தெரிந்தவன் உள்ளுக்குள் மிகவும் உறுதியானவன். அவன் தேவையில்லாத சண்டையில் இறங்க மாட்டான். தேவையில்லாத விளக்கம் கொடுக்க மாட்டான். தேவையில்லாத மனிதர்களுக்கு தன் சக்தியை வீணாக்க மாட்டான். இந்த மௌனமே அவனை பாதுகாக்கும் கவசம். எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுக்காதீர்கள். உண்மையாக இருப்பவன் எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுக்க மாட்டான். வெற்றியாளர்கள் தங்களை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் உண்மை விளக்கம் கேட்காது. அமைதியாக நிற்கும், காலத்தோடு தன்னை நிரூபிக்கும். இந்த பயணத்தின் நோக்கம், இந்த வீடியோ தொடரின் நோக்கம் மற்றவர்களை மாற்றுவது இல்லை. இது உங்களை மாற்றுவதற்கான பயணம். எப்படி அமைதியாக இருந்து உள்ளுக்குள் வலுவாக மாறுவது? எப்படி எதிரிகளை எதிர்க்காமல் அவர்களை கடந்து போவது? எப்படி மனதை உடைக்க முடியாத ஒரு நிலையை அடைவது? நீங்கள் உங்களை ஆள ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த உலகம் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இந்த உலகத்தில் அதிகமாக சோர்ந்து போகிறவர்கள் யாரென்றால் தங்களை எல்லோருக்கும் நிரூபிக்க நினைப்பவர்கள். நான் அப்படி இல்லை, என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், நான் நல்லவன்தான். இந்த வார்த்தைகள் மனதை மெதுவாக பலவீனமாக்கும். வெற்றியாளர்கள் தங்களை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் உண்மை விளக்கம் கேட்காது. அமைதியாக இருந்து காலத்தோடு தன்னை வெளிப்படுத்தும். பலருக்கு தனிமை என்றால் பயம். யாரும் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சித்தர்கள் சொன்னார்கள், தனிமை என்பது உன்னையே நீ புரிந்து கொள்ளும் இடம். வெற்றியாளர்கள் சில நேரங்களில் தனிமையை தேர்வு செய்கிறார்கள். இது தண்டனை இல்லை, அது பயிற்சி. தனிமையில் மனம் தெளிவாகிறது, தெளிவில் சக்தி பிறக்கிறது. பொறாமை அடிக்கடி சத்தமாக பேசாது, அது இனிமையான வார்த்தைகளில் ஒளிந்திருக்கும். நீ ரொம்ப மாறிட்ட, உனக்கு இப்போ எல்லாம் சரியாக போகுது போல. இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் ஒரு அசௌகரியம் இருக்கும். வெற்றியாளர்கள் பொறாமையை எதிர்க்க மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக தூரம் சென்று விடுவார்கள். ஒரு அடி பின்னால் போவது பலவீனம் இல்லை, அது புத்திசாலித்தனம். அவசரம் எதிரியின் ஆயுதம். நீ அவசரப்பட்டால் நீ தவறு செய்வாய். வெற்றியாளர்கள் காலத்தோடு சண்டை போட மாட்டார்கள். அவர்கள் காலத்தோடு நடக்க கற்றுக்கொள்வார்கள். சரியான நேரம் வரும் வரை அமைதியாக காத்திருப்பது ஒரு பெரிய வலிமை. காத்திருக்க தெரிந்தவனுக்கு காலம் உதவ ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை யார் நடத்துகிறார்கள்? மக்களா, சூழ்நிலையா, பயமா? சித்தர்கள் சொன்ன பதில் மிகவும் தெளிவானது. உன் மனதை நீ ஆள ஆரம்பித்த நாளிலிருந்து உன் வாழ்க்கைக்கு வேறு யாரும் ராஜா இல்லை. நீ அமைதியாக முடிவு எடுக்க தொடங்கினால் உன் வார்த்தைகளுக்கு வலிமை கூடும். உன் மௌனம் மதிக்கப்படும். உன் வாழ்க்கையை நீ நடத்த ஆரம்பித்த நாளிலிருந்து பயம் பின்னால் போய்விடும். ஒரு கட்டத்திற்கு மேலே உங்களை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்கள் செயல்களே உங்களை அறிமுகப்படுத்தும். வெற்றியாளர்கள் இந்த நிலையை அடைந்தவர்கள். அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், அதிகம் விளக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களின் இருப்பில் ஒரு எடை இருக்கும். சொல்லாமல் புரிய வைக்கும் சக்தி பயிற்சியால் மட்டும்தான் வரும். வாழ்க்கையில் இழப்புகள் இல்லாமல் யாரும் உயரவில்லை.
மனிதர்கள் விலகுவார்கள், நம்பிக்கைகள் உடையும், சில கனவுகள் கைவிடப்படும். ஆனால் வெற்றியாளன் இதைக் கண்டு உடைந்து போவதில்லை. அவன் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறான். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இந்த கேள்விதான் இழப்பை சக்தியாக மாற்றுகிறது. அதிகமாக பேசுகிறவன் மனதை சோர்வடையச் செய்வான். குறைவாக பேசுகிறவன் ஆழமாக யோசிப்பான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் மௌனம்தான் மிகச் சரியான பதில். இந்த பழக்கம் வந்த நாளிலிருந்து மனம் மிகவும் லேசாக மாறும். ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மதிக்காத இடத்தில் நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உன் மதிப்பு உயராது. வெற்றியாளர்கள் இதில் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டார்கள். மரியாதை இல்லாத இடத்தில் நான் நிற்க மாட்டேன். அமைதியாக விலகுவது பலவீனம் இல்லை, அது உன்னையே நீ பாதுகாத்துக் கொள்வது. ஒரு நாள் வரும், யாராவது உங்களை தூண்டினாலும் உங்கள் மனம் கலங்காது. அவமதித்தாலும் உள்ளுக்குள் அமைதி இருக்கும். அந்த நாளில் எதிரிகள் இருக்க மாட்டார்கள், போராட்டமும் இருக்காது, அமைதி மட்டும் இருக்கும். இதுதான் உங்கள் வளர்ச்சியின் அடுத்த நிலை. எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணரும் தெளிவு. வாழ்க்கையில் ஒரு உண்மையை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் நிரந்தரம் இல்லை. மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், இன்று இருக்கும் நிலை நாளை மாறலாம். இந்த உண்மை மனதில் பதிந்த நாளிலிருந்து மனம் எதனினும் அதிகமாக ஒட்டிக்கொள்ளாது. இழப்பு வந்தால் மனம் உடைந்து போகாது. வெற்றி வந்தால் தலைக்கணம் வராது. இதுதான் உள்ளார்ந்த சமநிலை. பலர் வெளியில் இருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள். யாராவது என்னை காப்பாற்ற வேண்டும், யாராவது என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. உன் மனதை நீ பாதுகாத்துக் கொண்டால் உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. உன் எல்லையை நீ காப்பாற்று, உன் அமைதியை நீ காப்பாற்று, உன் மதிப்பை நீ காப்பாற்று. இந்த மூன்றையும் கவனித்தால் வெளியிலிருந்து எந்த பாதுகாப்பும் உனக்கு தேவையில்லை. எதிர்பார்ப்பு சத்தமில்லாத ஒரு வழி. நாம் நல்லது செய்தால் அதே மாதிரி திரும்ப கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது கிடைக்காத போது மனம் காயப்படுகிறது. வெற்றியாளர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக்கொண்டவர்கள். எதிர்பார்ப்பில்லாமல் செயல். எதிர்பார்ப்பில்லாமல் செயல் செய்ததை மனதில் பிடித்துக் கொள்ள மாட்டார்கள். பயனை விட்டுவிட கற்றுக்கொள்வார்கள். இந்த பழக்கம் வந்த நாளிலிருந்து மனம் மிகவும் லேசாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு சின்ன குரல் உள்ளுக்குள் பேசும். இது சரியில்லை, இதில் போக வேண்டாம், கொஞ்சம் காத்திரு. இந்த குரல் பயத்திலிருந்து வருவது இல்லை, இது உள்ளுணர்வு. அந்த குரலை கவனிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து தவறான முடிவுகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உள்ளுணர்வை நம்புவது பலவீனம் இல்லை, அது ஆழமான அனுபவத்தின் சத்தம். ஒரு நாள் வரும், நீ யாரையும் மாற்ற முயற்சி செய்ய மாட்டாய், யாரிடமும் உன்னை நிரூபிக்க மாட்டாய், எதற்கும் உள்ளுக்குள் போராட மாட்டாய். அந்த இடத்தில்தான் உண்மையான அமைதி தொடங்கும். அது வெறுமை இல்லை, அது தோல்வி இல்லை, அது முழுமை. இதைத்தான் உயர்ந்த நிலை என்று சித்தர்கள் சொன்னார்கள். அமைதி கிடைத்த பிறகு வாழ்க்கை மாறாது. அமைதியாக இருப்பதை நீ கற்றுக்கொண்ட நாளிலிருந்து வாழ்க்கை மாறும். உன் மதிப்பை மற்றவர்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பாராட்டினாலும் யார் புறக்கணித்தாலும் உன் மதிப்பு அதனால் மாறாது. இந்த உண்மை புரிந்த நாளிலிருந்து மனம் மிகவும் உறுதியடையும். உன் மதிப்பை நீயே தீர்மானிக்க ஆரம்பித்தால் உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். ஒப்பீடு மனதை மெதுவாகச் சோர்வடைச் செய்யும். அவன் முன்னேறிவிட்டான், அவள் என்னை விட மேலே போய்விட்டாள். இந்த எண்ணங்கள் உன் பயணத்தை மறக்க வைக்கும். வெற்றியாளர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார்கள். நான் என் பாதையில் நடக்கிறேன். இந்த தெளிவு வந்த நாளிலிருந்து மனம் சாந்தமாக மாறும். ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி தர வேண்டியதில்லை. சில போராட்டங்களை விட்டுவிடுவதுதான் புத்திசாலித்தனம். வெற்றியாளர்கள் எங்கே நிற்க வேண்டும், எங்கே விலக வேண்டும் என்று தெரிந்தவர்கள். விலகுவது பலவீனம் இல்லை, அது சக்தியை சேமிக்கும் முடிவு. யாரும் பார்க்காத நேரத்தில் நீ எப்படி இருக்கிறாய், அதுதான் உன் உண்மையான நிலை. வெற்றியாளர்கள் வெளியில் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளும் ஒழுக்கத்தை காப்பாற்றுவார்கள். சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.
உள்ளார்ந்த ஒழுக்கம் உன்னை மெதுவாக உயர்த்தும். ஒரு கட்டத்திற்கு பிறகு வெளி சூழ்நிலை உன்னை இயக்காது. சூழ்நிலை மாறினாலும் உள்ளுக்குள் ஒரே அமைதி இருக்கும். அந்த நிலை வந்தால் வாழ்க்கை உன்னை சோதிக்காது. உள் அமைதியை உன் இயல்பாக மாறும். அமைதி ஒரு இலக்கு இல்லை, அது உன் வாழும் முறை. ஒரு நாள் வரும், நீ யாரிடமும் உன் மரியாதையை கேட்டு வாங்க மாட்டாய். நீ எப்படி நடக்கிறாய், எப்படி பேசுகிறாய், எப்படி முடிவு எடுக்கிறாய், அதிலேயே உன் மரியாதை தெரியும். இந்த நிலை வந்தால் யாருடைய பாராட்டும் உன்னை உயர்த்தாது, யாருடைய விமர்சனமும் உன்னை உடைக்காது. சுயமரியாதை உன் இயல்பாக மாறும். வெற்றியாளர்கள் ஒரு விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருப்பார்கள். என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. தவறு நடந்தால் சூழ்நிலையை குறை சொல்ல மாட்டார்கள், மற்றவர்களை சுட்டிக்காட்ட மாட்டார்கள். அவர்கள் கேட்கும் ஒரே கேள்வி, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த மனநிலை வந்தால் வாழ்க்கை உன் கையில் வரும். வார்த்தைகள் அதிகமானால் சக்தி சிதறும். வெற்றியாளர்கள் குறைவாக பேசுவார்கள், தெளிவாக பேசுவார்கள். அவர்கள் பேசும் முன் ஒரு கணம் நிறுத்தி யோசிப்பார்கள். இந்த வார்த்தை தேவையா, பயன் தருமா? இந்த சின்ன இடைவெளிதான் பல பிரச்சனைகளை தடுக்கிறது. மன உறுதி ஒரே நாளில் உருவாகாது, அது தினசரி பழக்கங்களில் மெதுவாக வளர்கிறது. சரியான நேரத்தில் நிறுத்த தெரிந்தால் சரியான நேரத்தில் தொடங்கவும் தெரியும். அமைதியாக தொடரும் முயற்சி உன்னை உறுதியானவனாக மாற்றும். இந்த நிலை வந்தால் நீ எதையும் கட்டாயப்படுத்த மாட்டாய். வெற்றி வந்தாலும் அமைதியாக இருக்கும், சோதனை வந்தாலும் அமைதி இருக்கும். இந்த நிலை வந்தால் நீ எதை கண்டும் பயப்பட மாட்டாய். வெற்றி வந்தாலும் அமைதி இருக்கும், சோதனை வந்தாலும் அமைதி இருக்கும். நீ யாரையும் மாற்ற முயற்சி செய்ய மாட்டாய். நீ உன்னையே முழுமையாக ஏற்றுக்கொள்வாய். அமைதி உன் இயல்பாக மாறும். இதுதான் இந்த பயணத்தின் உச்சநிலை. நீ அமைதியாக மாறிய பிறகு உலகம் உன்னை எதிர்க்காது, உன்னுடன் ஒத்துப்போகும். ஒரு கட்டத்திற்கு பிறகு நீ உன்னை பற்றி அதிகமாக குழம்ப மாட்டாய். நீ யார், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு எது தேவையில்லை என்று தெளிவாக தெரியும். இந்த தெளிவு வந்தால் மற்றவர்களின் ஆலோசனை உன்னை அலைக்கழிக்காது. சுய அறிவு உன்னை நிலையானவனாக மாற்றும். பொறுமை என்றால் எதையும் பொறுத்து கொள்வது இல்லை. பொறுமை என்றால் சரியான நேரம் வரும் வரை நிதானமாக காத்திருப்பது. வெற்றியாளர்கள் இதில் தெளிவாக இருப்பார்கள். அவசரம் வந்தாலும் மனம் கலங்காது. பொறுமையாக முடிவுகளை தெளிவாக எடுப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் சரியான முடிவு. வெற்றியாளர்கள் எதிர்வினை காட்டுவதற்கு முன் ஒரு கணம் நிறுத்தி யோசிப்பார்கள். இந்த இடைவெளிதான் மனதை பாதுகாக்கும். கருணை பலவீனம் இல்லை, அது உள்ளார்ந்த வலிமையின் அடையாளம். நீ கருணையுடன் இருந்தாலும் உன் எல்லைக்குள் தெளிவாக இருக்க வேண்டும். கருணையும் எல்லையும் இணைந்தால்தான் உண்மையான சமநிலை உருவாகும். ஒரு நாள் வரும், உன் மனம் அதிகம் உயரவும் மாட்டாது, அதிகம் தாழவும் மாட்டாது. சந்தோஷம் வந்தாலும் நீ தரையில் இருப்பாய், சோதனை வந்தாலும் நீ நிலை குலைய மாட்டாய். இந்த சமநிலைதான் நீண்டகால வெற்றியின் அடிப்படை. நீ உன்னை புரிந்து கொண்ட அளவுக்கு வாழ்க்கை உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். இது உங்களை நீங்களாக நிற்க வைக்கும் ஒரு பயணம். சித்தர்கள் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், உன்னை நீ ஆளக் கற்றுக்கொண்டால் உன்னை யாராலும் ஆள முடியாது. நீ அமைதியாக இருந்தால் உன்னை யாரும் அசைக்க முடியாது. நீ தெளிவாக இருந்தால் உன்னை யாரும் குழப்ப முடியாது. இதுதான் சித்தர்கள் சொன்ன ரகசியம். வெளியில் சக்தியை தேடாதே, உள்ளே அமைதியை உருவாக்கு. அமைதி வந்த இடத்தில்தான் உண்மையான வெற்றி தானாக வரும். அமைதி கிடைத்த பிறகு வாழ்க்கை மாறாது. சித்தர்கள் சொன்னபடி அமைதியாக இருப்பதை நீ கற்றுக்கொண்ட நாளிலிருந்தே வாழ்க்கை உனக்காக மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.